ஹாய் டைரிமே சொல்லிக்கிட்டீங்களா நம்ம தான் நம்ம சேனல்ல கண்டினியூ பண்ணலாம். எதையோ தட்டி விட்டுருப்பீங்க. ஸோ ஜேகேவும் என்னடா அது சவுண்டு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருப்பான். அவங்க சும்மையாக முறைச்சி பார்த்துருப்பான். இந்த இருந்துச்சு நம்ம அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜேகே உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு காலில் ஜேகே அப்பா கத்திக்கிட்டே இருக்காரு. டேய் ஜேகே இருக்கியா? பா ஒரு நிமிஷம் இருங்க வரேன், நானே கால் பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்களா? ஐயோ சும்மா இருக்கேன், நம்மளே பெருப்பேற்றி காண்டேற்றி விட்டோமே. ஐயோ முறைக்கிறானே. சாரி கை தவறி விழுந்து விட்டது. சாரி செக் 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 அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய் இங்கே என்னடி வேலை உனக்கு? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு ரூமுக்கு போக வேண்டியதானே? இங்கே என்ன வேலை? நான் ஒட்டு கேட்குறியா? அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்களா? சாரி தெரியாமல் இந்த சைடு வரும்போது கை தட்டி விழுந்துருச்சு. அது தெரியாமல் தானே நடந்துச்சு. அதுக்கு ஏன் இப்படி திட்டுறீங்க? தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ ஜேகேவும் ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்ம கடுப்பில் ஃபோனை தூக்கி போட்டுட்டு ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்தோடனே ஜேகேவை தான் கழுவி ஊற்றிடுங்க. என்ன நான் தெரியாமல் தானே பண்ணேன். இதுக்கு போயிட்டு இப்படி கோவப்படுறான் பொறைக்கு. எது கொடுத்தாலும் கோவப்படுறானே. ஐயோ ஐயோ நல்ல இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் என் அப்பா நேரால் வந்தது. ஐயோ நல்லா மாட்டி விட்டியா? என்னையா வேலை பார்த்து வச்சுருக்கேன் என்ன? ஐயோ என்னை பார்த்தா பாவமாக தரலையா? நான் ஒரு பச்சை குழந்த, என்ன போய் ஒரு மாஃபியா ஜேகே கிட்ட போய் மாட்டி விட்டீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவை பிடிச்சி பயங்கரமாக மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து போகிறோம். ஸோ பாடிகார்டு எல்லோரும் பயந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்டு பாஸ் சொல்லுங்கள் பாஸ். என்ன ஜேகே பாஸ்? நான் வெளியே போகிறேன், முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அவளை என்னென்னு எதுன்னு பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. எதுனாலும் கால் பண்ணுங்கள் புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன், 1/2 ஹவரில் வந்துடுவேன் புரியுதா? ஓகே பாஸ், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எதுனாலும் கால் பண்ணோம் புரியுதா? ஓகே பாஸ், கண்டிப்பாக கால் பண்ணுறோம். ஸோ ஜேகே அவ்வளோ கோல்டு வயசில் பேசி திட்டி விட்டுட்டு போயிடுறான். வாட்டி கிளம்பி போயிடுறான் காரை எடுத்துகிட்டு. ஸோ பாடிகார்டு எல்லாருமே உங்களை தான் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களா? ஷோ இவங்க ஒருத்தங்க தொலை தாங்க முடியல. டொக்குன்னு எப்போ பார்த்தாலும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் கடுப்பில் வந்து கதை திறந்துட்டு என்ன வேணும்? நீங்கள் டிஃபன் சாப்பிட வரலையா? நீங்கள் சாப்பிட்லன்னா அப்புறம் பாஸ் கோவப்படுவார், வந்து சாப்பிடுங்களேன். எனக்கு பசிக்கலை, நான் பசிச்சா நானே அப்புறமாட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு போட்டு சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக சொல்கிறீங்க பாடிகார்ட்டை. ஸோ பாடிகார்டு உங்களை பார்த்துட்டு இல்லைம்மா நீ வந்து சாப்பிட்றேன், இப்போ பாஸ் வேறு கிளம்பி வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில், சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிடுங்கன்னு எல்லோரும் எங்கிட்ட தான் விசாரிப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்லன்னு தெரிஞ்சால் எங்கள் மேலே தான் கோவப்படுவார், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடிகார்டு அவ்வளோ கெஞ்சுறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ பாடிகார்டு எல்லாமே சாப்பாடு ஏற்றி வச்சுருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்ணுன்னா எப்பட்றா நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் முறைச்சிட்டு நீங்களும் ஏதோ சரி ஓகே உங்களுக்காக பண்ணுவோம், என்ன பண்ணுறது, இல்லைனா அவன் உசுரை எடுப்பான் இவன் உசுரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வந்து காரில் போயிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் பண்ணுறாங்க. ஜேகேவும் பார்த்துட்டு ஷோ இந்த மனுஷன் வேற அப்படின்னு சொல்லிட்டு செம கழுவலத்தில் டென்ஷன்லேயும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ பங்காரனே சொல்லுடா. டேய் அப்பாடா மரியாதை கொடுத்து பேசு. கிளம்பிட்டியா இல்லையா? போய்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ட்ரெஸ் மட்டும் சென்ட் பண்ணுறியா? சும்மா எனக்கு நான் பேசிக்கிருக்காத. சென்ட் பண்ணுறேன். காஃபி ஷாப்பில் மீட் பண்ணோம் புரியுதா? டீல்லாம் அவன் சொல்லிப்பான், நீ கேட்டுக்கோ ஓகே. உனக்கு சென்ட் பண்ணுறேன், நான் வைக்கிறேன் ஓகே, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்பா வந்து படன்னு பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுறாங்க இடத்தையும் வந்து காஃபி ஷாப் இடத்தையும் ஃபோனில் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு யோ
காஃபி ஷாப்புக்கு போயா இரு டிரைவரே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் சொன்னோன்னு ஸோ அங்கேயே போய் ரீச் ஆகிடுறான். காஃபி ஷாப்பில் வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே காரை விட்டு இறங்குறான். இறங்கும்போது நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஸோ ஜிகே ஐயோ இவரா ஐயோ இன்னைக்கு தான் பார்க்குற செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கம் ரிலேட்டிவ்லாம் வளைஞ்சு இருக்காங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அவன் காஃபி ஷாப்பில் நுழையிறான். அப்படியே வந்து சுற்றி நிறையா பாடி கார்டு நிற்கிறாங்க. ஸோ ஜேகே இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் வந்து ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். இருக்க கிம்ஷியும் வந்து ஃபோனை பார்த்துட்டு ஐயோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. ஹலோ வந்துட்டிங்களா? வந்துட்டேன். நீ எங்கே இருக்கனே ஒரு இலவும் புரியல. நான் இங்கே தான் இரு என் பாடி கார்டை அனுப்புகிறேன். டேய் போடா போய் கூட்டிகிட்டு வா அவரை. ஓகே பாஸ். ஸோ கிம்ஷி பாடி கார்டை சொல்லிட்டு ஸோ பாடி கார்டு வந்து கிம்ஷி பாடி கார்டு வந்து ஜிகே வந்து கூப்பிட்றாங்க. பாஸ் வாங்க பாஸ் வெல்கம் பாஸ். ஸோ பாஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஐயோ இந்த எக்கணத்தை வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிகேவும் அப்படியே போயிட்டு உட்காடுறான். கால் மேலே ஸ்டைலாக கால் போட்டு ஸோ கிம்ஷியும் ஜிகேவை பார்த்துட்டு ஹாய் என் பேர் கிம்ஷி ஐ எம் ஜேகே. ஓகே உங்கள் அப்பா உங்களை இதில் பற்றி சொன்னார், நிறையவே சொன்னார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? ஜேகே இந்த மாதிரி கிம்ஷிகிட்ட கேட்குறான். ஸோ கிம்ஷியும் சொல்கிறான், இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜியான் ஜிகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த பொண்ணை நீங்கள் கடத்தணும். ஸோ ஃபோட்டோவும் கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் வாங்கி பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. இந்த பொண்ணை நீங்கள் எதுக்கு கடத்தணும்? ஸோ இவர் ரொம்ப பக்கா ஃப்ராடு. எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவள் என்னை ரொம்ப நேரம் என்னை வச்சு ஓட்டுன்னு ஓட்டி என்னை வெறுப்பேற்றிருக்கா. ஸோ அவளை நான் பழி வாங்கணும். ஸோ அதனால தான் உன்னை ஹெல்ப் கிட்டது உங்கள் அப்பாட்ட சொல்லி. ஓ அப்படியா, சரி ஓகே என்ன ஹெல்ப்பு? நீ இந்த பொண்ணை கடத்தி கொஞ்ச நாளைக்கு உன் குடோனில் வைக்கிற. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறேன். ஓகே நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். கிம்ஷியும் இந்த மாதிரி ஜேகிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஸோ ஜேகேவும் ஓகே கிம்ஷி இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நான் செஞ்சு முடிச்சுட்டு உனக்கு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே எனக்கு டைம் ஆச்சு. ஸோ நிறைய வேலை இருக்குது, நான் போகணும். ஓகே ஜேகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே பாய் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வந்து ஜியான்ட்ட சொல்லிட்டு போயிடுறான் கிளம்பி. ஜேகே அவன் கார் பக்கத்தில் வந்துட்டு டிரைவரை பார்த்து ஜேகே வந்து கூப்பிட்றான். ஏய் டிரைவர் நான் கார் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்கார். பாஸ் அது வேணாமே, நானே பார்த்து சொல்கிறேன்ல போ. ஜேகே அவ்வளோ கோபமாக சொன்னோன்னு ஸோ டிரைவிங்கும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கான். டிரைவிங் மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். செம்ம ஷாக் ஆகிடுறான் நம்ம ஜேகே. ஏதாவது இந்த எபிசோட மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கார் ஓட்டிடும் போது திடீர்னுட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு எதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி இப்படி ஸ்டாப் பண்ணா. அடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் கிளம்ப டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க. லவ் யூ சார். இங்கே போய் ஷிப்பு பாய்.